ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானியங்கள்லேயே மிக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய திணை பற்றி தான் பார்க்க போகிறோம். திணையில் இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி சாதம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, திணை அரிசி ஒரு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். திணை ரொம்ப நல்லது, அதுவும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, திணை இதயத்துக்கு துணை. அந்த அளவுக்கு என்ன சத்துக்கள் அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னா இந்த திணை அரிசியில் இருக்குது. இப்போ எல்லாருமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, சிறுதானியங்களை அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது எப்பவும் செய்யக்கூடியதான். சரி, உங்களுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, செய்கிறப்போ ஒரு வீடியோ எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். இது சிறுதானியங்களில் திணை அரிசி எடுத்துருக்கேன். ஒரு குக்கரில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நெய் சேர்த்துருக்கேன், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சேர்த்தாச்சு. இதை நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இது தக்காளி சாதம் மாதிரி செய்ய போகிறேன். சிலர் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதில் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகம் விருப்பம் இல்லைங்கிறவங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி இல்லைனா பிரிஞ்சி சாதம் மாதிரி நீங்கள் அதையும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த இதில் தக்காளி சாதத்தில் கொஞ்சம் காய்கறியும் சேர்க்க போகிறேன். கிட்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இந்த தக்காளி சாதத்து கூட என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். தக்காளி அதிக அளவில் சேர்த்துருக்கிறதுனால இதை நான் தக்காளி சாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு பச்சை பட்டாணி சேர்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நான் திணை அரிசி ஊற வைக்கல. நான் 1.5 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோமோ அதே அளவு தான் தண்ணி சேர்க்கக்கூடாது, அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா 1.5 டம்ளர் அரிசி தான் சேர்க்கணும். 1 டம்ளர் நீங்கள் திணை அரிசி சேர்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி தான் சேர்க்கணும். 1க்கு 2 அப்படின்லாம் வைக்கக்கூடாது. இதை ஊற வைக்கலைன்னா கழுவ தான் போகிறேன். தண்ணி இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, தண்ணியில் வச்சு கழுவிட்டு அதை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா திணை அரிசி சேர்த்துருக்கேன். சிறுபருப்பு வேணுனாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பொங்கல் செய்கிறப்ப சிறுபருப்பு சேர்த்து செய்வேன். இதுக்கு தக்காளி பிரியாணி மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சிறுபருப்பு சேர்க்கலை. தண்ணி அளவு எந்த அளவு எடுக்கிங்களோ அதே அளவு தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். கரெக்டாக 1லேருந்து 2 விசில் வரையுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதிக அளவு விசில் வைக்கவும் கூடாது. தண்ணி 1க்கு 1 தான். எந்த டம்ளர் எடுக்கிங்களோ அதே அளவு தான், அதுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது. விசிலும் 1 இல்லை 2 விசில் தான், அதுக்கு மேலே அதிகமாக போகக்கூடாது. நான் கரெக்டாக 2 விசில் வச்சுருக்கேன். நல்ல சூப்பராக வந்திருக்கு. நல்ல உதிரியாக வரும். நீங்கள் ஊறவும் வைக்கக்கூடாது இந்த திணை அரிசியை. 1க்கு 1 டம்ளர் 2 விசில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்காவாக செம்ம டேஸ்ட்டாகவும் நல்ல உதிரியாகவும் உங்களுக்கு ஒரு தக்காளி பிரியாணி மாதிரி நல்ல டேஸ்ட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெசிபி கிடைக்கும். பாருங்கள், இப்போ எதுவும் அடியும் பிடிக்காது நமக்கு. கரெக்டாக 2 விசில் மட்டும் வைங்க, அதுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது. தண்ணியும் இருக்காது. இந்த மாதிரி சூப்பராக நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, திணையில் நம்ம ஒரு தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் அந்த குக்கரையுமே காமிக்கிறேன். அதில் எதுலேயுமே ஒரு சொட்டு கூட என்ன இருக்காது அப்படின்னா அடி பிடிக்காது. அடி பிடிக்காமலே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுமே என்ன செய்யலாம் அப்படின்னா, மதிய நேரம் ரைஸ் எடுத்ததுக்கு பதிலாக இந்த மாதிரி திணை அரிசிகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்து என்ன ரெசிபி தான், அதுவும் திணை அரிசி வரகரிசி தான். நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 3/4 டம்ளர் திணை அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 3/4 டம்ளரில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வரகரிசி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வரகரிசி, திணை அரிசி இந்த ரெண்டையுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரு அரிசி தான் இருக்குனாலும், திணை அரிசி இல்லை வரகரிசி 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ஒன்றுனாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நாங்கள் வெறும் திணை அரிசி செய்கிறத விட வரகரிசியும் அது கூட சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 2 அரிசியுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. திணை அரிசி டேஸ்ட் பிடிக்காதவங்க வரகரிசி செஞ்சுக்கலாம். இப்போ 2 அரிசியுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இப்போ நான் 3/4 டம்ளர் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொங்கல் செய்கிறது நான் குக்கரில் செய்யலை, இது பாத்திரத்தில் தான் செய்யணும். அப்படிங்கிறதுனால 1 டம்ளர் வரகரிசிக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 5 டம்ளர் தண்ணி, அதுதான் கணக்கு. இப்போ நான் 1.5
டம்ளர் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அரிசி எடுத்துருக்கோம். அப்போ 1க்கு வந்து 5, அரை டம்ளருக்கு வந்து 2.5, மொத்தம் 7.5 டம்ளர் என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி சேர்க்கணும். இது கூட நம்ம சிறுபருப்பும் சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்க்கக்கூடாது. கரெக்டாக 7.5 டம்ளர் நான் வந்து தண்ணி சேர்க்கேன். நீங்கள் 1 டம்ளராக இருந்துச்சுன்னா கரெக்டாக 5 டம்ளர் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பொங்கல் எப்படி வந்துச்சுங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இப்போ 1.5 டம்ளர் அரிசிக்கு 7.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக சிறுபருப்பும் இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழுவி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து 1.5 டம்ளர் அரிசியை நல்லா இந்த மாதிரி கழுவிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் வந்து வெந்நீர் வந்து 7.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அரிசியும் சிறுபருப்பும் சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு வந்து நான் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். சிறுபருப்பை நல்லா கழுவியாச்சு. அதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த சூடாக இருக்கிற வெந்நீரில் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த சிறுதானியங்கள், அதாவது வரகரிசியும் தினை அரிசி, இந்த 2 அரிசியுமே கழுவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்க்கக்கூடாது. 1க்கு 5 அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த வரகரிசியும் தினை அரிசியும் ஒரே நேரத்துலேயே வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு, குழைய ஆரம்பிச்சிச்சு. நமக்கு வந்து தண்ணி எக்ஸஸாகவே இருக்காது, கரெக்டாக இருக்கும். பொங்கல் எப்படி சாப்பிட்றோமோ அதே பக்குவத்தில் இருக்கும். உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா குலைவாக இல்லாமல் உதிரியாக வேணும் அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணோன்னே இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பொங்கல் வந்து இறுக்கம் கொடுக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கப்பவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கப்பவே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பொங்கல் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இதை விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் உதிரியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற பொங்கலை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பேனுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப என்ன செய்யணும்னா அடிப்பிடிக்கவே செய்யாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேக வச்சு எடுத்துருக்கிற பானையில் கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாளித்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பேனுக்கு சேர்த்துட்டேன். அப்போ தான் இது எல்லாமே நல்லா கோட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பொங்கல் வந்து நல்லா பெரிய பாத்திரத்தில் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் நல்லா என்ன செய்யும் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ரொம்ப சூப்பராக ஒரு வரகரிசி தினை அரிசியில் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நாங்கள் வந்து சைடிஷாக சாம்பார் தான் யூஸ் பண்ணோம். இந்த பொங்கலுக்கு வந்து சாம்பார் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான சிறுதானிய பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன தயிர் சாதம் தான். சரி, இதுவும் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா தயிர் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு போட்டிருக்கோம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பீஸ் இஞ்சி கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் மாறட்டும். மாறினதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயமும் வத்தலும் சேர்த்துக்கலாம். மிளகாயை விட வத்தல் சேர்த்திங்க அப்படின்னா அந்த தயிர் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த வத்தலை வந்து அந்த எண்ணெயிலே வறுத்துட்டு அதுக்கப்புறமா தயிர் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த வத்தலே செம்ம டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வத்தல் சேர்த்து பாருங்கள். வத்தல் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா அதை சைடாக வச்சுடுங்க. இந்த மாதிரி இல்லைனா ரொம்ப கருகிடும். இப்போ வந்து நான் வந்து எங்ககிட்ட இருக்கிற தயிர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வீட்டில் ஊற ஊற்றின தயிர் தான். நல்ல கெட்டியான தயிராக இருந்துச்சுன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இல்லை 6 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா அந்த தயிர் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை மோர் குழம்பு மாதிரி செய்யணுனாலும் இதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா இது மோர் குழம்பு ஆகிடும். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இல்லை நீங்கள் தயிர் சாதமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த தயிர் நல்லா கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை அது கூட சேர்த்துக்கணும். கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வடித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது கூட சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தயிர் சாதம் கிடச்சிரும். இந்த 3மே இன்றைக்கி நான் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா செஞ்சு கொடுக்கலாம். இந்த வெயிலுக்கு வந்து சூப்பராக தயிர் சாதம் செய்யலாம். இது வந்து பழைய சாதத்தில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சூடான சாதத்தில் தான் இந்த தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தயிர் சாதம், அப்புறம் வந்து மில்லட் ரெசிப்பியில் வந்து பொங்கல், தக்காளி சாதம், இந்த மாதிரி 3யுமே நீங்கள் என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.